A to B உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். சாணக்யா இன்டர்நேஷனல் அகாடமி உங்களுக்குள் இருக்கும் தலைவரை வெளிக்கொண்டு வரும் பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை. நேரடி மற்றும் இணைய வழி. கான்டாக்ட் 7338824242. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, டெல்டா மாவட்டத்தில் இந்த ஆண்டு குறுவை விவசாயம் கடந்த ஆண்டை விட 4 மடங்கு கூடுதலாக குறுவை விவசாயம் செய்யப்பட்டிருக்கிறது. மாண்புமிகு அமைச்சர்களுக்கெல்லாம் உயர்கல்வித்துறை அமைச்சர், எங்கள் பொறுப்பு அமைச்சர் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் எல்லோருக்கும் இதில் தெரியும். நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் விவசாயிகளுடைய நெல்லை கொள்முதல் செய்கிறார்கள். நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் கூட இப்பொழுது கொள்முதல் நிலையங்களுக்கு வந்து நேரடியாக ஆய்வு செய்து அதிகாரிகளுக்கு உடனடியாக எல்லா நெல்லையும் கொள்முதல் செய்ய வேண்டும் என்று சொல்லி வந்திருக்காங்க. எங்களை போன்ற சட்டமன்ற உறுப்பினர்களை எங்களை அழைச்சிட்டு போய் சிறப்பாக பண்ணாங்க என்பதற்கு மாண்புமிகு அவர்கள் அமைச்சர்களுக்கு விவசாயிகள் சார்பில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனால் இவ்வளவு இருந்தும் ஆயிரக்கணக்கான நெல் மூட்டைகள் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களுக்கு விவசாயிகள் மூலமாக வருது. நீங்கள் 4000 லாரி இதற்காக ஏற்பாடு செஞ்சு நெல்லை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்கிறீங்க, நன்றி. ஆனால் அது பத்தாது. இன்றைக்கு விவசாயிகளிடமிருந்து ஏராளமான தகவல் எனக்கு வருது. நெல் இன்னும் தேங்கியிருக்கு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில், அதனால் மழையும் பெய்யுது, சிரமமாக இருக்குது. ஆகவே வரக்கூடிய நெல்லை கொள்முதல் செய்த நெல்லை உடனுக்குடன் லாரியில் ஏற்றி செல்வதற்கான ஏற்பாடுகளை அரசு செய்தால் இன்னும் கூடுதலாக விவசாயிகளுக்கு நன்மை பயக்கும், விவசாயிகளுக்கு ஒரு மகிழ்ச்சி ஏற்படுத்தும். தீபாவளி நேரம் அதை மாண்புமிகு உணவுத்துறை அமைச்சர் அவர்கள் கவனத்தில் கொண்டு அதை செய்வார்களா? உடனடியாக அன்றாடம் நெல்லை வந்து ஏற்றுமதி செய்வதற்கு அமைச்சர் அவர்கள் உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் அமைச்சருடைய கவனத்தை ஈர்த்து அமர்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவரே, மாண்புமிகு உறுப்பினர்கள், நாகப்பட்டினம் மாவட்டத்திலே மட்டுமில்லாமல் டெல்டா மாவட்டங்களிலும் இல்லாமல் மற்ற நான் டெல்டா மாவட்டங்களிலும் இந்த ஆண்டு நெல் கொள்முதல் அதிகரித்திருக்கிறது. அதை பற்றி இங்கே விரிவாக எடுத்துக்கொண்டார். அதுக்காக நான் சில விளக்கங்களை அளிக்க விரும்புகிறேன். மாண்புமிகு முதலமைச்சருடைய அரசு பொறுப்பேற்ற முன்பு இந்த ஆண்டு குறிப்பிட்ட நேரத்தில் மேட்டூர் அணையிலிருந்து 12/6 குறுவை பாசனத்துக்காக 12/6/2025 தண்ணீர் திறக்கப்பட்டதாலும் ஆறுகள் வாய்க்கால்கள் முறையாக தூர்வாரப்பட்டதாலும் குறுவை திட்ட தொகுப்பு பரவலாக விவசாயிகளுக்கு விநியோகப்பட்டதாலும் டெல்டா மாவட்டங்களின் குறுவை நெல் சாகுபடி ஆனது சென்ற ஆண்டு 3.5 லட்சம் ஏக்கர் இருந்து இந்த ஆண்டு 6.13 லட்சம் ஏக்கராக அதிகரித்து இதுவரை இல்லாத அளவு வரலாற்று சாதனை என்பதை இந்த நேரத்திலே மாண்புமிகு உறுப்பினருக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன். தமிழ்நாட்டில் நெல் கொள்முதல் பருவம் வழக்கமாக அக்டோபர் மாதம் தான் தொடங்கும். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஒன்றிய அரசினுடைய பிரதம மந்திரிக்கு கடிதம் எழுதி கடந்த 4 ஆண்டுகளாக அக்டோபருக்கு பதிலாக செப்டம்பர் 1ஆம் தேதியே ஒன்றிய அரசு உயர்த்தப்படுகின்ற ஆதார விலையோடு இன்றைக்கு அரசு ஊக்கத்தொகையாக கொடுக்கின்ற விலையும் சேர்த்து கொள்முதல் செய்யப்பட்டு வருகிறது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் குறைந்த அதாவது இந்த அரசு பொறுப்பேற்ற முன்பு சன்னரகத்துக்கு 2545 ரூபா கொடுக்குறோம். அதே மாதிரி பொது நகரத்துக்கு 2500 ரூபா மாண்புமிகு முதலமைச்சருடைய அரசு கொடுக்கிறது. தேர்தல் சமயத்தில் சொன்ன வாக்குறுதியை இன்றைக்கு அரசு முதலமைச்சருடைய அரசு நிறைவேற்றி இருக்கிறது என்பதை மாண்புமிகு உறுப்பினருக்கு நான் தெரிவிக்க விரும்புகிறேன். வெளிச்சந்தையில் வியாபாரிகள் இன்னைக்கு நெல் கொள்முதலில் ஆர்வம் காட்டவில்லை. அதனால குறுவை சாகுபடியின் அமோக விளைச்சலாலும் நெல் கொள்முதல் நிலையங்கள் வரலாறு காணாத அளவிற்கு நெல் வரத்து அதிகரித்துள்ளது. எடுத்துக்காட்டிற்கு நாகப்பட்டினம் மாவட்டத்தில் நான் எல்லாம் நீங்களும் பார்த்தீங்க, டிபிசியில் போய் பார்த்தா, அதாவது சென்ற ஆண்டை விட இந்த ஆண்டு நாகப்பட்டினம் மாவட்டத்தில் மட்டும் 13 மடங்கு நெல் உற்பத்தி அதிகமாக இன்னைக்கு வந்திருக்கு. நெல் வரத்து அதிகமாக இருக்கிறது. இருந்தாலும் அதை நாங்கள் வாங்கி கொண்டு இருக்கிறோம். மாவட்ட ஆட்சித்தலைவரோடு சேர்ந்து கூட்டத்தை நடத்தி லாரிகளை நீ கேட்டீங்க, லாரியில் கூடுதலாக அதிகரிக்க வேண்டும் என்று சொல்லி திருவாரூர் மாவட்டத்திலும் சரி, தஞ்சாவூர் மாவட்டத்திலும் சரி, நாகப்பட்டினம் மாவட்டத்திலும் சரி, மயிலாடுதுறை, அதே மாதிரி கடலூர், செங்கல்பட்டு எல்லா மாவட்டங்களிலுமே
கூடுதலாக லாரியில் இயக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. கொள்முதல் பருவத்தில் 13/10/2024 வரை கொள்முதல் செய்யப்பட்ட நெல் 3.3 லட்சம் மெட்ரிக் டன். ஆனால் நடப்பாண்டில் நேற்று வரை 1805 நேரடி கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டு 9,02,468 மெட்ரிக் டன் கொள்முதல் செய்யப்பட்டு 1,16,950 விவசாயிகளுக்கு சுமார் 2,152 கோடி ரூபாய் பண பட்டுவாடா செய்யப்படும். அதாவது கடந்த ஆண்டு 3 லட்சம் 3.3 லட்சம் தான், இந்த ஆண்டு 9 லட்சம், 5.5 லட்சத்துக்கு மேல நெல் வரத்து அதிகமாக வந்திருக்குது. இருந்தாலும் இந்நிலையில் நடப்பு கொள்முதல் பருவத்தில் கொள்முதல் செய்யப்படும் நெல்லினை அறவை செய்வதற்கு தேவையான செறிவூட்டப்பட்ட அரிசியை இன்னைக்கு கலக்கணும். ஒன்றிய அரசு அதுக்கு அப்படி ஒரு ரூல்ஸ் போட்டிருக்காங்க. 100 கிலோ அரிசி இருந்தால் 1 கிலோ அரிசி செறிவூட்டப்பட்ட அரிசி போர்ட்டிஃபைட் ரைஸை கலக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால அந்த செய்தியில ஒன்றிய அரசு அது அனுமதி எப்போ தராங்கன்னா முதலே கொடுத்துருந்தா பரவாயில்ல, 29/7/25 என்று தான் புதிய வழிகாட்டு நெறிமுறைகளை வழங்கியதால் புதிய விலைப்புள்ளிகள் கோரப்பட்டு 7/10/2025 அன்று 34,000 மெட்ரிக் டன் செறிவூட்டப்பட்ட அரிசி கொள்முதல் செய்த பணி ஆணை வழங்கப்பட்டது. இதற்கான தர உறுதி ஒப்புதல் ஒன்றிய அரசிடமிருந்து பெற வேண்டியுள்ளதால் நடப்பு பருவத்தில் கொள்முதல் செய்யப்பட்ட 9 லட்சம் மெட்ரிக் டன்னை இன்னைக்கு உடனுக்குடன் அறவை செய்ய முடியாத சூழ்நிலை இருக்கிறது. அதனால்தான் கிடங்குகளில் மற்றும் அறவை ஆலைகளில் சேமித்து வைக்கப்பட்டதால் கொள்முதல் செய்யப்படும் நெல்லை அரைக்க முடியாத சூழ்நிலை இருக்கிறது. அதற்கான நடவடிக்கையில் இன்னும் 1 வாரம் 3 நாள் 4 நாளில் ஒன்றிய அரசு அனுமதி கொடுத்துட்டா அந்த நெல்லை பூரா அரைச்சு அரிசியோட அந்த செறிவூட்டப்பட்ட அரிசி கலந்து பொதுமக்களுக்கு வழங்குவதற்கு ஏற்பாடு செய்யப்படும் என்பதை, அதனால்தான் காலதாமதம் ஏற்பட்டிருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கடந்த அக்டோபர் 2ஆம் தேதி என்று அதாவது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இப்படி டெல்டா மாவட்டங்களில் இப்படி பிரச்சனை இருக்கிறது என்பதை அறிந்து கடந்த அக்டோபர் 2ஆம் தேதி என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் காணொலி வாயிலாக மாண்புமிகு வேளாண் உழவர் நலத்துறை அமைச்சர், எண்ணெய் தொழில்துறை அமைச்சர், எங்களுடைய துறையினுடைய செயலர், மேலாண்மை இயக்குனர், சிவில் சப்ளை கமிஷனர், டெல்டா மாவட்ட ஆட்சித்தலைவரோடு ஒரு ஆய்வுக் கூட்டத்தை நடத்தி உடனடியாக நீங்கள் அந்த மாவட்டத்துக்கு செல்ல வேண்டும், சென்று உடனடியாக நெல்லை விவசாயிகள் உற்பத்தி செய்கின்ற நெல்லை உடனடியாக வாங்கி அதை சேமித்து வைத்து மற்ற மாவட்டங்களுக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்று சொன்னதன் அடிப்படையில் இன்றைக்கு நகர்கள் கொள்முதல் செய்யப்பட்ட நெல்கள் இன்னைக்கு அறவை ஆலைகளுக்கு துரிதமாக அனுப்பப்பட்டு வருகிறது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஆய்வுக் கூட்டத்திற்கு பிறகு 3/10/2025 வரை 2,84,208 மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் நிலையங்களிலிருந்து பாதுகாப்பாக கிடங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு நெல் கொள்முதல் சேமிப்புக்காக கடந்த 4 ஆண்டுகளில் 54 எண்ணிக்கையிலான கிடங்குகள் 7,33,250 மெட்ரிக் டன் கொள்ளலுடன் ரூபாய் 825 கோடி 80 லட்சம் மதிப்பீட்டிலே கட்டிட ஆணைகள் வழங்கப்பட்டு 4ஆம் தேதி வரை 26 எண்ணிக்கையிலான கிடங்கு வளாகங்கள் 4,03,350 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட சேமிப்பு கிடங்குகள் கட்டி முடிக்கப்பட்டு பயன்பாட்டில் இருக்குது. மேலும் 3,30,000 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட 28 நவீன சேமிப்பு வளாக பணிகள் துரித துவக்க நடவடிக்கையில் உள்ளன. கடந்த 10 ஆண்டுகளில் அதிமுக அரசு பொறுப்பேற்று 2011-21 வரை கட்டப்பட்ட இந்த சேமிப்பு கிடங்குகளை காட்டிலும் மாண்புமிகு முதலமைச்சருடைய அரசு பொறுப்பேற்று 53 மாத ஆட்சியில் அதிகமான சேமிப்பு கிடங்குகள் கட்டப்பட்டு வருகின்றன என்பதை மாண்பு உறுப்பினர்களுக்கும் இருக்கின்ற அனைத்து உறுப்பினர்களுக்கும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மற்றும் கடலூர் மண்டலங்களில் கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகளில் கிடங்கில் பாதுகாத்திடவும் பிற மண்டலங்களுக்கு இயக்கம் செய்வதனை துரிதப்படுத்திட நான் இதை போய் எல்லாம் கடந்த 3 நாட்களாக 9, 10, 11 3 நாள் அந்த 5 மாவட்டங்களுக்கு சென்று அந்த பணியிலே நாங்கள் ஈடுபட்டு நெல்லை உடனடியாக மற்ற மாவட்டங்களுக்கும் அறவை ஆலைகளுக்கும் அனுப்புவதற்கு உத்தரவு வழங்கியிருக்கிறோம். துரித நடவடிக்கை இந்த அரசு எடுத்திருக்கிறது. தமிழ்நாடு நுகர்வோர் வாணிப கழக தலைமை அலுவலகத்திலிருந்து 5 பொது மேலாளர்கள், 4 மேலாளர்கள் தலைமையில் 9 குழுக்களும், வட்ட அளவில் 12 மேலாளர்கள் தலைமையிலும் குழுக்கள் அமைக்கப்பட்டு டெல்டா மாவட்டங்களில் நெல் கொள்முதல் மற்றும் இயக்க பணிகளை துரிதப்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மேலும் செங்கல்பட்டு, திருவள்ளூர் மாவட்டங்களில் தலா 3 குழுக்கள் அமைக்கப்பட்டு நெல் இயக்கம் விரைவுபடுத்தப்பட்டு வருகிறது. ஒரே நேரத்தில் இவ்வளவு நெல் வரத்து அதிகமாக இருக்கின்ற காரணத்தால் இப்பணிக்கு போதுமான சுமை தூக்கும் தொழிலாளர்கள்
கிடைக்கவில்லை. வெளி மாவட்டங்களிலிருந்து சுமை தூக்கும் தொழிலாளர்களை கொண்டு வந்து இந்த மற்ற டெல்டா மாவட்டங்களில் பணி அமைத்திருக்கிறோம். நெல் வரத்து அதிகம் வரப்பட்டுவதை கருத்தில் கொண்டு கொள்முதல் செய்கின்ற இடத்துல இப்போ நெல் அதிகமாக வருதுன்னு வச்சுங்க, ஒரு இடத்துல டேப்பு ஒரு இடத்துல 800 மூட்டை தான் வாங்குவாங்க. இப்போ 1000 மூட்டை வாங்குறதுக்கு அனுமதி கொடுத்துருக்குறோம். மாலை 6 மணியோட நிறுத்திடுவாங்க. இப்போ 8 மணி வரைக்கும் வாங்க சொல்லியிருக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை லீவ் வந்தாலும் ஞாயிற்றுக்கிழமையும் நெல் கொள்முதல் வாங்கணும்னு இருக்கிறோம். உதாரணத்துக்கு ஒரத்தநாடுல புதூர் என்ற ஊராட்சியில் 2 ஒரே அந்த லாரியில் கூடுதலாக மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் அதை இன்னும் கூடுதலாக்கி நெல்லை வெளி மாவட்டங்களுக்கு கொண்டு செல்வதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் சொல்லியிருக்கிறோம். குறிப்பாக சேமிப்பதற்கு நகர் செய்யப்படுகிறது. இந்தியன் ரயில்வேலேருந்து இன்னைக்கு என்னன்னா, கடந்த காலத்தில் இப்படியெல்லாம் வேக்கனில் ரயிலில் நெல் கொண்டு வரல. இருந்தாலும் வெளி மாவட்டங்கள் நெல் அனுப்பிட தற்போது 9 சரக்கு ரயில்கள் டெய்லியும் கொண்டு விட்டு போகிறோம். கடந்த ஆண்டை காட்டிலும் அதிகம் என்றாலும் இன்னும் 4 வேகன் ஒதுக்கிடவும் அதற்கேற்ப மதுரை கோட்டத்திற்கு கூடுதல் பணியாளர் ஒதுக்கிடவும் நமது தலைமைச் செயலாளர் அவர்கள் நேரடியாக கடிதம் எழுதியிருக்காரு. தொலைபேசியில் பேசி வேகன் இன்னும் அதிகமாக படுத்தணும்னு சொல்லியிருக்காங்க, ரயில் வேகன். அதையும் நாங்கள் ஏற்பாடு செஞ்சுட்டு இருக்கிறோம். நடப்பாண்டில் அதிகப்படியான நெல்வரத்தின் காரணமாக டெல்டா மாவட்டங்களில் 3.3 லட்சம் மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட 25 ஓபன் கேப்ஸ் திறந்த வெளி சேமிப்பு கிடங்களை திறக்க சொல்லிடுறேன். ஏன்னா இது சம்பந்தமா தெளிவான சொல்லுங்க. ஏன்னா திறந்த வெளியில பல்வேறு கட்சி தலைவர்கள், விவசாய சங்க தலைவர்கள் தொலைக்காட்சியிலையும் செய்தித்தாளையும் தினந்தோறு நெல் நிறையா டெல்டா மாவட்டங்களில் தேங்கி கிடக்குது, கொள்முதல் செய்யணும்னு சொல்றாங்க. அதுக்காகத்தான் தெளிவான விளக்கம் கொடுக்கணும்னு சொல்லி அவர் கேட்டதுனால சொல்றேன். இந்த கேள்வி நேரத்தில் ஸ்பீக்கர் நான் சொல்லிட்டேன், இதுக்கு தெளிவாக விளக்கம் சொல்லணும். எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க. பதில் தெளிவான பதில். 16 மாமன்ற உறுப்பினர்கள் இது சம்பந்தமாக விதி எண் 55 என்கிட்ட அறிவிப்பு கொடுத்திருக்காங்க. அதுக்கெல்லாம் சேர்த்து அருமையான பதில் சொல்லிட்டே முடிச்சிருக்கேன். நடப்பாண்டில் நெல்வரத்தின் காரணமாக டெல்டா மாவட்டங்களில் 3.3 லட்சம் மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட 25 திறந்த வெளி சேமிப்பு கிடங்களை திறக்க அனுமதி அளிக்கப்பட்டு 77,196 மெட்ரிக் டன் சேமித்து வைக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் கொள்முதல் செய்யப்படும் நெல் மூட்டைகள் நேரடி நெல் கொள்முதல் தேக்கமடைந்து குறைக்கப்பட்டுள்ளது. மேலும் நெல் கொள்முதல் தேவையான சாக்கு இல்லைங்கிறாங்க. 2,65,00,000 சாக்கு இருக்குது. அதே மாதிரி சணல் 1071 பேர் இருக்குது. எல்டிபி கவர் 36,101 இருக்குது. அதே மாதிரி எல்டிபி சீட்டு 34,223 போதுமான அளவு இருக்கிறது. ஒன்றிய அரசின் வழிகாட்டின் பல்ல இப்ப என்னன்னா, அதாவது ஈரப்பதத்தை 22% உயர்த்தணும்னு சொல்றாங்க. சென்ற ஆண்டு இதே மாதிரி நம்ம கேட்ட ஒன்றிய அரசுக்கு முதலமைச்சர் அமைதியா இருக்க, முதலமைச்சர் இதே மாதிரி அமைதியா இருக்க உறுப்பினர்கள் ஈரப்பதம் அதிகப்படுத்தணும்னா ஒன்றிய அரசு அனுமதி தரணும். இப்ப 17% தான் வாங்கிட்டு இருக்கிறோம். 22% வேணும்னு சொல்லி சென்ற ஆண்டு கேட்டோம். அதிகாரிகள் டெல்லியிலிருந்து வந்து பார்த்துட்டு போனாங்க, ஆனா அனுமதி தரல. இந்த ஆண்டு இப்பவே வேணும்னு கேட்கறாங்க. மழை அதிகமாக வந்துச்சுன்னு வச்சுங்க, அந்த நேரத்தில் ஈரப்பதத்தை அதிகப்படுத்துவதற்கு இந்த அரசு ஒன்றிய அரசுக்கு கடிதம் எழுதி அதை அதிகப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். குறிப்பாக இந்த ஆண்டு 1/9/2025 முதல் 14/10/2025 வரை 8 லட்சம் சுமார் 9 லட்சம் மெட்ரிக் டன் கொள்முதல் செய்யப்பட்டு இதுவரை 6,07,993 மெட்ரிக் டன் நெல் நகர் செய்யப்பட்டு 2,30,556 மெட்ரிக் டன் நெல் மூட்டைகள் நகர் செய்திடும் பணி துரிதமாக நடைபெற்று வருகிறது. நகர் செய்திட வேண்டிய நெல் மூட்டைகள் பிளாஸ்டிக் கவர்கள் மற்றும் மூலம் மூடப்பட்டு பாதுகாப்பாக நேரடி கொள்முதல் இருப்பு வைக்கப்பட்டது. தமிழ்நாடு நுகர்வோர் வாணிப கழகத்தால் நெல் கொள்முதல் மற்றும் நகர்வு பணிகள் போர்க்கால அடிப்படையில் இந்த பணியை நாங்கள் செஞ்சுட்டு இருக்கிறோம் என்பதை மாண்புமிகு பேரவை உறுப்பினர்களுக்கு இந்த கேள்வி நிறைய பேர் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொடுத்துருக்கீங்க. அத்தனை உறுப்பினர்களுக்கும் டெல்டா மாவட்ட விவசாயிகளுக்கும் இதை நான் தெளிவாக குறிப்பிட விரும்புகிறேன்.